friends, welcome to my channel happyhomemakerradha. இந்த வீடியோல நாம நாட்டுக்கோழி சூப் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இத வந்து சும்மா சூப் மாதிரி குடிக்கிறதுக்கும் சாதத்துல போட்டு சாப்பிறதுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த சூப் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நெஞ்சு சளி சரியாகிறதுக்கு இந்த சூப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உடம்பு வலி இருக்கவங்க கூட இந்த சூப் வச்சு குடிக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்றதுங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் கொரப்பா அரைச்சி எடுத்துருக்கேன். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் இடித்து எடுத்துக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, அதனால தான் நான் இடித்து எடுக்கிறேன். இதே மாதிரியே பூண்டையும் தோல் உரிச்சிட்டு சுத்தமாக ஒரு 10லேருந்து 15 பூண்டை எடுத்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா மிளகு சீரகமும் நுணுக்கின பிறகு அதிலே பல்ஸ் மோடில் வெங்காயத்தையும் பூண்டையும் லைட்டாக நுணுக்கி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி வந்து 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதில் கல்லீரல் ஈரல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழியை நீங்கள் எப்போவுமே வாஷ் பண்ணும் போது லாஸ்ட்டாக மஞ்சள் தூள் உப்பு தயிர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மேரினேட் பண்ண மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் இடித்து வச்சுருக்க பூண்டையும் நான் சேர்க்குறேன். இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணிலாம் சேர்க்க வேணாம், அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதையும் வந்து இது கூட சேர்த்துப்போம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட சேர்த்துக்குவோம். இதில் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். குக்கர் மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டுருங்க. நாட்டுக்கோழி நார்மலாக நம்ம இது வெறும் பாத்திரத்தில் வேக வச்சோன்னா சீக்கிரமாக வேகாது. அதனால தான் நான் குக்கரில் வச்சுருக்கேன். பட் நீங்கள் வந்து அகலமான வெயிட்டான பாத்திரத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். குக்கரில் வைக்கும் போது 5 விசில் வைக்கணும். சாதாரண பாத்திரத்தில் வேக வச்சிங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் ஆகும். 5 விசில் வந்த பிறகு நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அகைன் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இதை தாளிச்சிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்க்கறது தான் நல்லது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொதிச்சிட்ருக்க சூப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான சூப் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் பார்த்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.